ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கேக் செய்ய போகிறோம். ஆனால் அந்த கேக்கில் வந்து நோ எக், நோ மைதா, நோ பட்டர் அண்ட் நம்ம வந்து ஓவனும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படி எப்படி நம்ம கேக் செய்ய போகிறோம்னு யோசிக்கிறீங்களா? வாங்க நம்ம பார்ப்போம் எப்படின்னு. கிறிஸ்மஸ் நியூ இயர்னால் நமக்கு கேக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். முந்தி காலத்தில் ஓவன் இல்லாமல் வீட்டில் நமக்கு கேக்கு செய்ய முடியாது, பேக்கரியில் தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நிறைய ஈஸி மெத்தட்ஸு நம்ம ஓவன் இல்லாமல் செய்ய முடியும். நாங்கள் இந்த கேக்கு செய்கிற ரெசிபியில் முட்டை இல்லாமல், மைதா இல்லாமல், ஓவன் இல்லாமல், வெண்ணெய் இல்லாமல் ஒரு ஈஸியான ரவா கேக்கு தான் நாங்கள் குக்கரில் செஞ்சு காட்டுறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ரவை யூஸ் பண்ண போகிறோம். ரவை வந்து 2 கப் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது நார்மலாக ரோஸ்டட் ரவை விற்கும்ல, அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம 1 கப் சர்க்கரையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து 2 கப் ரவைக்கு நம்ம வந்து 1 கப் சர்க்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்போ நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து 1 கப் போல் தயிரை வந்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதை வந்து நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக ஆக்கிக்கோங்க. அடுத்து இதுலேயே வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த சுகரையும் சேர்த்துக்கோங்க. சுகரையும் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 1/2 கப் போல் சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வந்து எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கலவையில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1/4 கப் போல் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் போல் இதை ரெஸ்ட் பண்ணிடணும். இப்போது 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ரவை வந்து நல்லா ஊறி கட்டியாயிடும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னென்ன பொருள்லாம் சேர்க்கலான்னு பார்ப்போம். அடுத்து இதில் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூனும், பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூனும் இதில் சேர்க்க போகிறோம். அப்போ தான் கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இருந்தால் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எக்லெஸ் அப்படின்றனால நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்தாலே போதும். இப்போது 1/4 கப் பால் போல் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரவை வந்து நல்லா ஊறி கட்டியாயிருக்கும். மேலாப்பில் டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போது குக்கரில் தான் கேக்கை வந்து பேக் பண்ண போகிறோம். ஓவன் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு வந்து நம்ம உப்பு, நம்ம நார்மலாக வச்சுருப்போம் இல்லையா உப்பு, அந்த உப்பை வந்து கீழே நல்லா பரப்பி வச்சுட்டு அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அதுக்கு மேலேயும் சைட்லேயும் பட்டர் பேப்பர் வச்சு அதையும் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கீழேயும் கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை இதில் வந்து ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் ஊற்றின பிறகு கடைசியாக நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது ஏர் லாக் ஆகிருந்தாலும் அது ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலாப்லேயும் கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கலக்கிறது வந்து அடியிலியாக போனாலும் போயிடும். அதனால் மேலாப்பில் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கரில் நம்ம வைக்க வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம கேக்கை குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சுட்டு நம்ம வந்து மூடிக்கலாம். ஆனால் நம்ம குக்கரில் வந்து வெயிட் போடக்கூடாது. அது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. வெயிட் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் போல் நம்ம வச்சுருக்கணும். பட் இடையில ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து குத்தி பார்ப்போம் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா அடி வரைக்கும் குத்தி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். சம்டைம்ஸ் உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த டூட்டி ஃப்ரூட்டி மேலேயே இருக்கணும் அப்படின்னா நம்ம தூவும் போது லைட்டாக கோதுமை மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அது வந்து மேலாப்பில் இருக்கும். இப்போ நம்ம வந்து கேக்கை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான ரவா கேக் மைதா இல்லாமல், எக் இல்லாமல், ஓவன் இல்லாமல், பட்டர் இல்லாமல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக்கு. ஸோ நம்ம வீட்டில் அவன் இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.